பாமக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே சமச்சீர் கல்வி சாத்தியமாகும் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சமச்சீர் கல்வியை உடனடியாக அமல்படுத்த கோரி பாமக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் சமச்சீர் கல்வியை அமல்படுத்துவதற்கு எந்த ஆட்சியாளர்களுக்கும் விருப்பமில்லை என்று குற்றம் சாட்டினார். இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் புரட்சிகரமான எண்ணம் இல்லை என்று கூறிய அவர், அதன் விளைவாகத்தான் கல்வி, மருத்துவம் போன்றவற்றை தனியாரும், மதுபான கடைகளை அரசும் ஏற்று நடத்துவதாக கூறினார். காமராஜருக்கு பிறகு 45 ஆண்டுகால தமிழக அரசியலில் எந்த கட்சியும் தரமான ஆட்சியை மக்களுக்கு வழங்கவில்லை என்றும், பாமக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் ராமதாஸ் கூறினார். காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு அந்த ஆட்சிகள் அனைத்திற்கும் இது நான் சொன்னது பொருந்தும். கடந்த தேர்தல் அறிக்கையில கூட திமுக நிறைய இலவச திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. நீங்க அப்பொழுது அவங்க கூட்டணியில தானே இருந்தீங்க? இருந்தோம், வேற வழி இல்லை, இருந்தோம். இந்த ஆண்டு சமச்சீர் கல்வி வராது, நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு அதுல அக்கறை கிடையாது. அக்கறை இருந்ததுன்னு சொன்னா அது ஆட்சியாளர் வந்ததும் உடனே கல்வியாளர்களை கூப்பிட்டு இதை எப்படி செழுமைப்படுத்தலாம், இதுல குறை இருக்குது, நான் குறை இல்லைன்னு சொல்லல, குறை இருக்குதுன்னு சொல்லி அப்பவே நான் அறிக்கை விட்டேன். சமச்சீர் கல்வி 1-6 கொண்டு வரும்போது, முந்தைய ஆட்சியாளர் கொண்டு வரும்போது, கலைஞர் கொண்டு வரும்போது நான் அதை எதிர்த்தேன். அப்ப அது சரியில்லை, இது சமச்சீர் கல்வியே இல்லைன்னு அடிச்சு சொன்னேன். சட்டமன்றத்திலையும் நாங்க சொன்னோம், அதெல்லாம் சொன்னோம். ஆனா அவங்க கேட்கல. இப்பவும் அதே நிலைமை தான். அதனால இது நிச்சயமா நடக்க போறது கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஏ.கே. மூர்த்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.